கப் லூஸ் நல்லா நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ்ப்பக்கம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த கார்னருக்கும் நடுவில் இப்படி வைக்கிறோம் பாருங்கள். இப்படி வைக்கும்போது இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் ஷேப் எவ்வளோ இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். 1.25 இன்ச்சு இருக்குது. அதாவது இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இந்த டாட் பிடிக்கிறதால 1.25 இன்ச்சு இந்த ரவுண்ட் ஷேப் வந்து இருக்கணும். ரவுண்ட் ஷேப் இருந்தால் தான் கப் லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து வரும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஏன்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி டாட் பிடிக்கிறதுக்கும் வி ஷேப்பில், அதாவது இப்படி வந்து வி ஷேப்பில் வந்து கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணி டாட் பிடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை தெரிஞ்சுங்க. கப் லூஸ் உங்களுக்கு நல்லா வேணும்னா இந்த டாட் பிடிக்கிறதால ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி டாட் பிடிச்சி பாருங்கள். கப் லூஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். இல்லை சார், எனக்கு கப் லூஸ் வந்து கம்மியாக வேணும், எனக்கு எப்போ தைச்சாலும் அதிகமாக வருதுன்னா இந்த இடத்துல டாட் பிடிக்கிற இடத்துல இந்த மாதிரி வி ஷேப் வர மாதிரி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். கப் லூஸ் வந்து கம்மியாக வரும்.